சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துக்கு நேற்று பிற்பகல் ஒரு வாலிபர் வந்து கமிஷனர் சந்திக்கணும்னு சொல்லி பாதுகாப்புக்கு நின்றுட்டு இருந்த போலீசார் கிட்டக்க முரண்டு பிடிச்சிருக்காரு. ஆனா அந்த போலீஸ் முதல்ல நீங்க என்ன புகார் கொடுக்க வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறமா கமிஷனரை பாக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதற்கு அந்த பையன் தான் தான் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட பூர்வ ஜென்மத்துல மகனா பிறந்ததாவும், அதனால இந்த ஜென்மத்துல தான் தான் ஜெயலலிதாவோட உண்மையான வாரிசுன்னும் இது கமிஷனர் கிட்டக்க சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட போலீசார் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. வேப்பேரி காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அந்த வாலிபர், நான் தான் ஜெயலலிதாவோட மகன், என்ன ஏன் இவ்வளவு நேரம் வெயில காத்திருக்க வைக்கீங்க, உங்க எல்லாரும் என்ன செய்யறோம் பாருங்கன்னு போலீசார் கிட்டக்க வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. இதனால கமிஷன் அலுவலகத்துல கொஞ்ச நேரம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா வேப்பேரி போலீசார் அந்த வாலிபர் கிட்டக்க பேசி அவரை கார்ல ஏத்தி காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவர்கிட்ட நடந்த விசாரணையில விழுப்புரம் மாவட்டம் சி மெய்யூர் கிராமத்தை சேர்ந்த அழகேசனுடைய மகன் ஜெய கணேசனும் இவர் மனநிலை பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார் தெரிய வந்திருக்கு. சென்னை வண்ணார்பேட்டையில இருக்கிற உறவினரோட வீட்டுக்கு வந்த போது அங்கிருந்து தப்பி கமிஷன் அலுவலகத்துக்கு வந்திருக்காரு. இவர் பல தடவை ஜெயலலிதா உயிரோட இருக்கும் போதே போயஸ் கார்டனுக்கு போய் இதே மாதிரி சொல்லிட்டு வந்தாருங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட அந்த செல்போன்ல இருந்து நம்பர் எடுத்து போலீசார் ஜெய கணேசனோட பெற்றோருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவருடைய தாய் மல்லிகா காவல் நிலையத்துக்கு வந்து தன்னுடைய மகனை அழைச்சிட்டு போயிருக்காங்க. இப்படி ஆளாளுக்கு தான் தான் ஜெயலலிதாவோட மகன் மகள்னு சொல்லிட்டு வராங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.